கைஸ் விடாஸ் குட்டி மினி விலாக் ஒன்று பார்க்கலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? கிச்சனில் அன்டைமில் வந்து என்ன பண்ணிட்டுனா ரெண்டு பேருக்கு பயங்கரமாக பசி எடுத்துது. ஸோ அதனால கௌசி வந்து மேகி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த 2 ஜீவன் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியாமல் தூங்கிட்டு இருக்கு. மணி பாருங்க, மணி 2 இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நைட் டைமில் என்ன வேலைன்னே தெரில. இது ரெண்டும் எங்களை கண்டுக்கவே மாட்டுது. சரி நம்மளும் கண்டுக்க தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கிச்சன் உள்ள போயிட்டேன். மேகி செஞ்சுட்டு இருக்கா. சரி அவ தானே மேகி செய்வா, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் கையில் நெய் பழச்சி ஊதிக்கிட்டு இருக்கேன். மேகி கொதிக்குது பாருங்க. மேகியவே ஒரு கிண்டு. கைஸ் மிட் நைட்டில் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்க. மிட் நைட் மேகி இதுதான் பாருங்கள். 2 பேரும் வந்து மேகி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். கௌசி வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். பசியில் வந்து நீயா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கௌசி சொன்னால், அதே மாதிரியே பசியில் நானா இல்லை மேகி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். சீக்கிரம் கொதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு கிண்டு கிண்டு, இப்போ கௌசி ஒரு கிண்டுக்கிட்டு இருக்கா. மேகியை சீக்கிரம் சைடு சாப்பிடலாம், பசிக்குதுன்னா இவ ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. கைஸ் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியல. ஸோ சைலண்டாக ரெடி ஆனால் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். மேகி வந்து சுண்டிடுச்சு. ஃபைனலாக மேகியை சாப்பிட்ருவோம். இறக்க போகிறோம். இறக்கியாச்சு. இறக்கி இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி. மிட் நைட் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுதான் மிட் நைட் மேகி. 2 மணிக்கு மேகி சமைச்ச ஒரே ஆளாக நாங்கள் தான் இருப்போம். லியோவுக்கு வந்து பசி எடுத்துச்சு போல். லியோ வந்துட்டான். கரெக்டாக நாங்கள் சட்டி கீழே இறக்கி வைக்கும் போது அவன் கரெக்டாக வந்துட்டான். கௌசி அவன்கிட்ட சண்டை போடுறான். என்னடா மோப்பம் முடிச்சுட்டு வந்துருவியாடா, எங்களுக்கே இங்கே பத்தாது, உனக்கு எங்கேருந்துடா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட. இங்கே பாருங்க, சாப்பிட முன்னாடியே உட்காந்துட்டா. பந்திக்கு முந்தணும் அப்படின்னு சொல்லி முந்திக்கிட்டா. கௌசி வந்து அம்மா எனக்கெல்லாம் பங்கு போட தெரியாது, நீயே 2 பேருக்கு ஈவனா பிரி அப்படின்னு சொல்லி மேகியை கொடுத்தா. நான் அவள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஏண்டி இருக்கிறதே கொஞ்சோண்டு மேகி, அதில் என்ன நீ பாதி நான் பாதி, 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பிரிச்சுட்டு அந்த கடாய் ஏன்டா வேஸ்ட்டாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மசாலா இருந்துன்னு சொல்லிட்டு அதில் சாப்பாடு கொஞ்சம் போட்டு மேகி பண்ண மசாலாவில் சாப்பாடை போட்டு சாப்பிட்ற முதல் ஆள் நீயா அப்படின்னு சொல்லி கௌசி கிட்டா. நானே இப்போ தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு. எப்படியோ ஒரு வழியாக மேகியை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ் 2 பேரும். ஓகே ஃபைனலாக விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. 2 மணிக்கு மேகி சாஞ்சு சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு கண்ணார தூங்க போகிறோம் 2 பேரும். நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நைட் டைமில் வந்து எனக்கு சிங்கில் பாத்திரம் இருந்தால் பிடிக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் காலைல மாமா எழுந்திரிச்சானா நாங்கள்லாம் கழுவி ஊற்றுவான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளே பாத்திரத்தை கழுவி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன். ஓகே ஃபைனலாக விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட மிட் நைட் அதாவது 2 o'clock மேகி ரெசிபி மினி விளாக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மினி விளாக் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்றதுன்னா உங்க திவ்யா அண்ட் கௌஷிகா. பை பாய்.